வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் பொதுவாக உணவுப் பொருளை வீணாக்கக்கூடாது, விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டு விளைவிக்கிறாரு, உணவு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, மார்க்கெட்டில் வாங்க முடியுமா, அப்படி இப்படின்லாம் நிறைய கூட்டமாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நடைமுறை எப்படி இருக்குது தெரியுங்களா? தலைகீழாக இருக்குது. இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கொஞ்சம் பெரிய இடம், படாகானா, வெரைட்டி ஏகப்பட்டது. ஒரு இலைக்கு நிறைய கண்டிப்பாக அதிகமான ஒரு ரேட்டு தான் இருக்கணும், அது கம்மியாக அது வராது. அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பந்தி பரிமாறிட்டு கூப்பிட்றாங்க, வரிசையாக போய் உட்காடுறாங்க. இந்த பந்தியில் உட்காரும்போது ஒரு கெட்ட பழக்கம் நமக்கு என்னென்னா, 2 பேர் 3 பேர் போனால் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க. சாப்பிடும்போது பக்கத்தில் யார் இருந்தால் உங்களுக்கு என்ன? நீங்கள் திரும்பி பார்த்து பேசிகிட்டே சாப்பிட போகிறீங்களா? இல்லை, சாப்பிடும்போதாவது நிம்மதியாக அந்த இலைக்கும் கைக்கும் வாய்க்கும் ஒரு 3 மட்டும் தொடர்பு இருந்தால் நல்லாயிருக்கும். சாப்பாடு ருசிக்கும், வயிறு நிறையும், மனசும் நிறையும். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உட்காரு இங்கே உட்காருன்னு மாற்றி இடத்த பார்த்து உட்காந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல ரோவில் ஒரு சீட்டு காலியாக இருக்குது. தனியாக யாராவது வந்தாங்கன்னா உட்கார வைக்கலாம். ஆனால் தனியாக யாரும் வரல. அந்த இடம் காலியாக இருக்குங்கிறத பற்றி யாருமே அழட்டிக்கல. சில சமயம் ஒரு 5-10 நிமிஷம் கழித்து யாராவது வருவாங்க, பாதியில் யாருமே வரல. அது பாட்டுக்கு அந்த இலையில் பரிமாறினது அப்படியே இருக்குது. சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க, அந்த இலை எடுக்கும்போது அந்த பேப்பரை கட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த இலை அப்படியே இருக்கும். அதுலேருந்து பேப்பரை போட்டு அடுத்த இலையை போட்டு அடுத்த பந்திக்கு அந்த இலை ரெடியாக இருக்கும், வீணாகாது. முக்கியமாக பார்க்கணும். இதில் என்ன ஒரு குறை அப்படின்னா, ஒரு இலை கணக்கு போட்டு இவ்வளோ ரூபான்னு வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இத்தனை இலை செலவாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதில் தனித்தனியாக இந்த மாதிரி நடுவில் ஓரத்தில் அங்கே இங்கே சிங்கிளாக மாட்டிட்டு காலியான இலைகள் கணக்கில் வராது. ஒரு 10 இலை 20 இலைன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பணம் வேஸ்ட்டு பார்த்தீங்களா? யாருமே சாப்பிடாம அந்த பணத்தை அவங்க கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடும் வீணாக போகுது. அதில் பரிமாறினது பூரா அப்படியே குப்பைக்கு போயிடுது. அப்போ எங்கேயோ காலேஜில் படித்த ஒரு ஞாபகம் வருது. நம்ம ஈரோடு பக்கத்தில் பள்ளிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊர்லேருந்து ஒரு ஆசிரியர் வந்திருந்தார், திரு முருகேசன் அவர்கள். பள்ளிப்பாளையம் முருகேசன் அவர் பேர். அவர் அந்த எக்கனாமிக்ஸ் பாடம் நடத்தும் போது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ், ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் அப்படிம்பார். அப்போ ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக உடையப்பட்டவர்கள், இல்லாதப்பட்டவர்கள், பணம் இருப்பவர்கள், பணம் இல்லாதவர்கள், வசதி அப்படி கணக்குது. அப்போது அந்த ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாரும் ஹேவ்ஸ் போல இருக்கு, பணம் இருக்கவங்க அதை பற்றி கவலைப்படலை. நான் ஒரு கொஞ்ச நேரம் பரிதவிச்சு பார்த்தேன், யாராவது உட்காந்துட மாட்டாங்களான்னு. என் சக்திக்கு மீறின செயல், அது யாரும் உட்காரல, வீணாக தான் போகும்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஒரு ஹேவ் நாட்ஸ் வந்தது பாருங்கள், சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் இது. அந்த இலையை எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 பெண்மணிகள் வந்தாங்க. ஒரு பெரிய கருப்பு கவரை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே மடித்து ஒரே ரவுண்டாக தூக்கி அதுக்குள்ளே போடுவாங்க. பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி வச்சது தனியாக ஒரு பிளாஸ்டிக் வாளிலையோ அல்ல ஒரு பெரிய ஒரு கூடையிலையோ கொண்டு போகிறாங்க. அப்போ திடீர்னு அந்த காட்சியை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த இளமையிலேயே கண், ஐயோ வீணாக போச்சு, யார் வீட்டு காசாக இருந்தால் என்னங்க, உணவு தானே கணக்கு. அப்போது அந்த 3 பொம்பளைங்களில் ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, படபடன்னு அந்த கீழே எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்று கூட பரிமாறல. அதில் இனிமேலாம் சாதம் ரசம் குழம்பெல்லாம் நம்ம ஊற்ற போகிறோம், அது காலியாக இருக்குது. வேகமாக அதை கிழிச்சு அதை இடது கையில் வச்சிச்சு. இந்த மேல் வரிசையில் இருந்தது பாருங்கள், அதில் கசகசன்னு இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற ஒரு 4-3 ஐட்டத்தை எடுத்து உள்ளே வச்சு ஒன்றா பொட்டலை மாதிரி குந்தாங்கூரா கட்டி மடியில் கட்டிச்சு. இப்போ அந்த இலையை மடித்து போட்டாங்க. எனக்கு பாதி திருப்தி. ஏன் அப்படின்னா, முழுசாக வீணாகலை, பாதி அந்த அம்மா கொண்டு போயிடுச்சு. ஆனால் இந்த அம்மா கொண்டு போனதை திருடிட்டு போகிறேன்னு யாரும் சொல்லாமல் இருக்கணும். ஏன்னா அவங்க என்ன ஒரு உன்னதமான காரியம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், பார்த்தவனுக்கு தெரியும், அந்த கூட இருந்த 2 பெண்மணிகளுக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி இல்லை, நம்மக்கிட்ட இல்லை, இதை வீணாக்கூடாதுங்கிற மனசு அந்த அம்மாவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? எப்படி இருந்தாலும் அந்த இலைக்கு இவங்க வீட்டுக்காரங்க காசு கொடுக்க தான் போகிறாங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் குப்பைக்கு போல யாருடைய தொப்பைக்கோ போகுது. சரிங்களா? இதான் விஷயம். தயவுசெய்து இந்த மாதிரி பந்திகளில் நீங்கள் 4, 3, 5 வந்தாலும் எங்கே இடம் கிடைக்குதோ நான் உட்காந்துக்கிறேன், நீ உட்காந்து சாப்பிடுயான்னு சொல்லி பழகுங்க.
பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டே சாப்பிடணுங்கிறது இல்லை, சாப்பிட தான் போகிறோம். இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து பேசிட்டு தானே இருந்தோம், இனிமேலும் அதானே பண்ண போகிறோம். அந்த ஒரு 15-20 நிமிஷம் பேசாமல் சாப்பிட்லாம்ல. இப்போ இந்த ஒரு இலை வீணாகாதில்ல. இந்த இலை வீணாதனால தானே இந்த ஹேவ் நாட்ஸுக்கு கிடச்சதுன்னு யாராவது சொல்லாதீங்க. அவங்களுக்கு ஏற்கனவே அங்கே கொடுப்பாங்க, கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டு தான் போவாங்க. இப்படி அந்த அம்மா எடுத்ததுனால சரியாக போச்சு, எடுக்கலைன்னா வேஸ்ட்டு தானே. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. யார் காசாக இருந்தால் என்னங்க? இதாங்க இந்த விஷயம். நிச்சயம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களிடம் ஈசான் சுந்தர போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.